ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வாங்க. என்னடா அது கடிகாரம் பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கடிகாரம் தான் சாட்சி. நான் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். என்னென்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எனக்கு சாமி கும்பிட வெள்ளிக்கிழமை கரெக்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி ஆடி 5வது வெள்ளி. இன்னும் ஒரு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்புக்கு நிறைய பேர் நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்குது. பட் எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் வரலட்சுமி நோன்புக்கு எப்படி சாமி கும்பிடுவேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டே புது பாத்திரம்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ தான் நான் குளிச்சுட்டு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியிலையுமே வாசல் தெளித்து கோலெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கும் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளேயுமே விளக்கு ஏற்றணும். உள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் சாமிக்கிட்ட என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பீட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வளையல், நம்ம அதாவது சுமங்கலிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அது வரலட்சுமி நோம்புக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யாரோ வந்தாலும் சரி, அன்றைக்கி நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கு நம்ம லேடிஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சாமிக்கு நான் பிரசாதமாக என்னால் எதுவுமே செய்ய முடியல. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் சாமிக்கு நான் சிம்பிளாக பால் தான் வச்சுருக்கேன். பால் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வெத்தல் பாக்கு வாழைப்பழம் வச்சு தான் இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றேன். ஏன்னா நம்ம நம்மளுடைய அவசரம் என்ன, நம்மளுடைய வேலை என்னன்ட்டு கண்டிப்பாக சாமி புரிஞ்சுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாமி கும்பிட்றோம். என்னென்னா எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது வெளியில், அதனால தான் நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்றேன். இப்போ சாமிக்கிட்ட இந்த மங்கள பொருட்களில் தான் வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு 2 வளையல் போட்டு விடலாம். அந்த மாதிரி அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறம் அந்த வளையல் அப்படியே எடுத்து வச்சு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வளையல் போட்டு அனுப்பி விடுவேன். இது பார்த்திங்கன்னா சாமி இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப சாமி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து சைடாக இந்த பக்கமும் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, சாதம் வடித்தாச்சு, பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு சாம்பார் கடைஞ்சிட்டேன். புளி போட்டு தான் கடைஞ்சிருக்கேன். புளி போட்டு கடைஞ்சோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். புளி போடலைன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இவ்வளோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்ப போகிறேன். பசங்க தூங்கிட்டுருக்காங்க. இது நேற்று வச்ச சுண்டல் கிரேவி. சரி, தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன். பால் வச்சுட்டு இந்த பக்கம் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ என்னுடைய வீட்டுக்காரர் எடுத்தார். என்ன அவசர அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கிய அப்படின்னாரு. இல்லைப்பா, கிளம்புற வேலை இருக்குல்ல, இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆற வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாக்ஸ் எல்லாம் அவங்களே பேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சாப்பாடு மட்டும் ஆற வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சாப்பாடோட இன்னொரு சாப்பாடு ஒட்டாமல் இருக்கும் ஆற வச்சிட்டோம்னா. இல்லைனா ஒரு மாதிரி மதியம் சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே சாப்பாடு ஆற வச்சு போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் காஃபி போட்டு குடிச்சிட்டு ரெடியாகி கிளம்ப போகிறேன். என்னென்னா நம்ம நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு வந்தோம் பார்லருக்கு. 7 மணிக்கு இப்போ 8 மணி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் தான், ஹேர் ஸ்மூத்னிங் தான் பண்ணுறோம் நாங்கள். ஹேர் ஸ்மூத்னிங் டைம் என்னடான்னா, ஏன் 7 மணிக்கு பண்ணுற மாதிரின்னா, அவங்க எங்கேயோ வெளியில் அவங்க ஃபாரின் போகிறாங்க. அதனால் இங்கே பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் நாங்கள் காலையில் போயிட்டு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸ்மூத்னிங்கு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வர்ணாஸ் பார்லர், சொத்துப்பாக்கம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஷைனிங்காக. அவங்களுடைய ஹேரே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்ட்ரக்சர் செமையாக மாறிடுச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு திரும்பவும் நாங்கள் மதியம் ரெடி ஆகிட்டு ஈவினிங் சாமி கும்பிட்ற வேலை என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் சாமிக்கு வச்ச வலையிலும் கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா சாமிக்கு வச்சோம்னா அது நம்ம யூஸ் பண்ணணும், இல்லையா சுமங்கலிக்கு கொடுக்கலாம்.
அதனால் பாதி வளையல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்த வீடியோ. அங்கே வந்த உடனே காஃபி தான். என்னடா அது எங்கே போனாலும் காஃபி டீ தான் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து காஃபிக்கு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிவிட்டு, சரி பசங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணிவிட்டு, ரொம்ப பெருசாக இல்லை, எல்லா வேலையுமே அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைலாம் செம்மையாக வந்து ரெடி பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் சாமி அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையை பார்த்துட்டே நிற்கலாம் போல் இருந்துச்சு. அவ்வளோ லட்சணமாக முக லட்சணமாக மங்களகரமாக அழகாக இருந்தாங்க. எனக்கு சொல்லும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி சாமியை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு பெரிய வந்து சந்தோஷம் கிடைக்கும். அது நம்பிக்கையாக என்னெல்லாம் தெரியாது, பட் ஆனால் ஓகே, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாமிக்கு பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா வடை, கொழுக்கட்டை, உளுந்த வடை இப்படி எல்லாமே வச்சுருந்தோம். மற்றபடி வந்து எங்களுக்கு ஒர்க் இருந்ததால் இன்னும் செஞ்சுருப்பாங்க. சுழியமும் செஞ்சுருந்தாங்க. சுழியம் அது எல்லாமே வச்சு செஞ்சுருந்தாங்க. இன்னும் ஒர்க் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா நின்று சாமி கும்பிட்டுட்டு பூஜை வேலை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடித்த உடனே என்ன அடுத்து சாப்பிட்ற வேலை தானே அப்படின்னா, கொழுக்கட்டையிலே 2 கொழுக்கட்டை, ஒன்று வந்து எள்ளு கொழுக்கட்டை, இன்னும் வந்து உடச்சிக்கல்ல கொழுக்கட்டை. அதை தான் செஞ்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தால் இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி கொடுத்தாங்க. வெத்தலைப்பாக்கு, பழம், சாக்கெட் பீட்லாம் வச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தது. பார்த்திங்கன்னா சீப்பு, பொட்டு, மஞ்சள், அந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு, இது வளையல் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க, அவங்களும் வந்து காய்கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து அது யாராருக்கு போகணும்னு இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டு இந்த கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் வந்து வீட்லேயும் வச்சு விளக்கேற்றினேன். ஏன்னா நான் ஈவினிங் வீட்டில் இல்லை, அதனால் நம்ம ஈவினிங் விளக்கேற்றாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சாமி முன்னாடி வச்சு எல்லாமே வந்து விளக்கேற்றிட்டு நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமிக்கும் கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம், தோசை ஊற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.